welcome to my channel with love Jennifer. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வகையான ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஷாம்பூ பேஸ். எஸ், ஸோ ஷாம்பூ பேஸ் ஏன் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஷாம்பூ செய்யறது அதெல்லாமும் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாமே கூட என்னோட சேனலில் செக் பண்ணலாம். பட் இப்போ நம்ம 1 kg ஆஃப் ஷாம்பூ பேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம இந்த ஷாம்பூ பேஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஏன் கன்வீனியன்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸா உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அதை எந்த விதமான ஷாம்பூவாகவும் மாத்திக்கலாம். ஸோ அந்த வகையில ஷாம்பூ கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி. ஏன்னா நம்ம 1 kg ஆஃப் ஷாம்பூ பேஸ் வச்சுட்டு அதுல 4 விதமான ஷாம்பூ நீங்க சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பூ பண்ணலாம், இல்லைனா ஆனியன் ஷாம்பூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் டிவைட் அண்ட் நீங்க அதை என்ன விதமான ஷாம்பூ வேணா பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலியில நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேருக்கும் 4 விதமான ஷாம்பூ வேணும் அப்படிங்கிறப்போ அதை 4 விதமா வெளியில இருந்து வாங்கலாம். பட் அப்படி இல்லாம இந்த மாதிரி ஒரு பேஸா செஞ்சுட்டு அதுல இருந்து அந்த 4 விதமான ஷாம்பூவாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். உங்களுக்கு பேஸ் செய்யறப்போ அதுவும் நீங்களே செய்றீங்க அப்படிங்கிறப்போ 200% உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாகும் நீங்க கடையில வாங்குறதை விட. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எவ்வளோ அடிக்டிவ்ஸ் வேணுமோ அதுல என்னென்ன உங்களுக்கு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு ஷாம்பூ எப்படி நீங்க உங்களுக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மெயினான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது SLS paraben ஃப்ரீயான ஒரு பேஸ், ஷாம்பூ பேஸ். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் வேணும் அண்ட் நல்ல ஷாம்பூ வேணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கண்டினியூஸா பாருங்க. ஓகே, ஸோ இந்த 1 kg ஆஃப் ஷாம்பூ பேஸ் செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது இப்போ நம்ம பார்க்கலாம். அதோட அளவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரா மெட்டீரியலா தனித்தனியா வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கோ இல்ல இந்த 1 kg பேஸ் செய்யறதுக்கான அளவுக்கான ஒரு DIY பேக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது எங்ககிட்டே கிடைக்கும், which is Nature's Joy. இந்த Nature's Joy நீங்க காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் Facebook இதுல நீங்க Nature's Joy அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய பேஜ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 8667832012 அப்படிங்கிற எங்களுடைய நம்பருக்கு ஃபோன் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்ட் வாட்டர் அண்ட் தட் இஸ் 600 grams 600 grams, SCI பவுடர் 200 grams, EDTA 4 grams, CAPB 150 grams, glycerin 20 grams, EGMS 40 grams. ஸோ இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ். இன்னும் 2 இன்கிரீடியன்ட் இருக்கு, அது நம்ம அதுக்கப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது இன்கிரீடியன்ஸ் வச்சு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க டிஸ்டில்ட் வாட்டர். இது 600 grams நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல SCI பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி இஸ் பெட்டர் மாஸ்க் போட்டுக்கோங்க. இது நம்ம ஹீட் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் இப்ப சொன்ன அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். So this is 600 grams of distilled water and 200 grams of SCI powder. இதுல EDTA 4 grams. EDTA 4 grams. And then CAPB 150 grams. Vegetable glycerin 20 grams. EGMS 40 grams. ஓகே, ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டா இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தட்ல. நான் இதுக்கு முன்னாடி நீங்க என்னுடைய ஷாம்பூ மேக்கிங் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா அதில் இன்னுமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். எப்படி பண்றது அப்படிங்கிறது நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் சொல்லணும் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தட்ல இதை கொண்டு போய் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் அதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரம் அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்த இந்த கலவையை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஃபுல்லா இதுவாகும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டூ. அண்ட் அதை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அந்த லிக்விட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணது இது டபுள் பாயிலிங்ல வைக்காதது இந்த மாதிரி இருக்கு. அண்ட் அப்படியே
இது பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக லிக்விஃபை ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த லிக்விஃபை ஆனதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த லிக்விட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் 2 இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்ரிமோனியம் குளோரைடு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஷாம்பூவில் இன்னும் ப்ளஸ் கண்டிஷனராக ஆக்கிறதுக்கு, ஸோ முடி இன்னுமே ரஃப் ஆகாமல் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் முடியை ரொம்ப பாதுகாக்கிறதுக்கும் கண்டிஷன் பண்ணுறதுக்கும் இந்த செட்ரிமோனியம் குளோரைட் மிக முக்கியம். ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம், which is 20 grams. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இஸ்கா காட் பெக், இது 10 grams. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ். யூஸ்வலாக நீங்கள் வெளியில் வாங்குற ஷாம்பூவில் உங்களுக்கு பாராபென் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாராபெனை தான் ப்ரிசர்வேட்டிவாக, அதாவது மீத்தேன் பாராபெனை தான் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இஸ்கா காட் பெக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் இதில் ஏன் பாராபென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி சீப்பர். ஸோ அதனால அதுக்காக போவாங்க. பட் அது முடிக்கு கெடுதி. பட் இஸ்கா காட் பெக் இந்த ப்ரிசர்வேட்டிவ் முடிக்கு பாதுகாப்பும் கொடுக்கும். அட் த சேம் டைம் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால நம்ம ஹோம்மேட் ஷாம்பூ அப்படின்னு நம்ம பண்றப்போ இந்த பிளஸ் எல்லாம் வச்சு தான் பண்ணணும். இது 10 grams இஸ்கா காட் பெக். இப்போ இது எல்லாமே ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த லிக்விட் கொஞ்சம் திக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பண்ண அந்த ப்ராசஸ்ல இருந்து அந்த ஷாம்பூவை அப்படியே ஒரு 12 hours தனியாக எடுத்து வச்சிருங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் அந்த ஷாம்பூ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகும். ஸோ அதுக்காக அதை 12 hours நீங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா பேஸ் ரெடி. ஸோ அவ்வளோதாங்க. இது வெரி சிம்பிள். உங்களுக்கு வீட்டில் நீங்களே செஞ்சுக்கலாம். இதில் இப்போ நீங்கள் என்னென்ன ஷாம்பூ வேணுமோ, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னென்ன ஷாம்பூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாம்பூ வேணுமோ அதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ அதோட ஒவ்வொரு எக்ஸ்ட்ராக்ட்ஸுமே எங்ககிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பூ செய்யணும்னா அது, எக் ப்ரோட்டீன் ஷாம்பூ, ஆம்லா ஷாம்பூ, அதுக்கப்புறம் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ, இது எல்லாமே அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், எங்ககிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ் அண்ட் ஷாம்பூ மேக்கிங் கிளாஸ் மட்டும் இல்லாமல் மற்ற காஸ்மெட்டிக்ஸ் கிளாஸுமே இருக்குது. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா. ஸோ ஷாம்பூ இது ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ். நம்ம இதுக்கு மேலே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பூஸ் எப்படி பண்ணுறது, இந்த பேஸ் இல்லாமல் வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரா மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுமே எங்களோட கிளாஸில் இருக்கும். அதே மாதிரி சோப் மேக்கிங்லேயுமே we have 2 types of classes, which is basic class ஒன்று இருக்கு and advanced class. பேசிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு half a day class இருக்கும். அதில் பேசிக்கான சோப்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். அதுவும் கோல்ட் ப்ராசஸ் சோப். இட் இஸ் நாட் மெல்ட் அண்ட் போர், இட் இஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப். அண்ட் 2 நாள் கிளாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் அட்வான்ஸ்ட் கிளாஸ். அதில் உங்களுக்கு A to Z about soap making, which is chemical free. அண்ட் இதில் என்னென்ன சோப்ஸ் எல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம், அளவு எப்படி, அந்த அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் அதில் நாங்கள் சொல்லி தருவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம இந்த பேஸ்லேருந்து எப்படி சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பூ பண்ணுறது அப்படின்னு நான் எப்படி சட்டுன்னு குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதை காமிக்க போகிறேன். ஸோ இதில் இப்போ நம்ம சில்க் ப்ரோட்டீன் 20 grams நான் எடுத்துக்க போகிறேன். ஃபார் 1 kg ஆஃப் த பேஸ்க்கு நான் 20 grams யூஸ் பண்ணுறேன். மெயினாக நீங்கள் இந்த சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பூவாக இருக்கட்டும், இல்லை எக் ப்ரோட்டீன், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட்ஸை நீங்களாக யூஸ் பண்ணுறப்போ இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஃபார் ஷுர் நீங்கள் 20 grams இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன்னா இப்போ ஒரு சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 grams இல்லை 1 gram இல்லை 10 grams யூஸ் பண்ணாலுமே அது சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பூ தான். பட் அதுக்கு அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களோட ஹேருக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குமான்றது டவுட் தான். பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு 1 kgக்கு 20 grams ஆஃப் சில்க் ப்ரோட்டீன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த வார்த்தையிலேயே இருக்கிற மாதிரி சில்கியான ஒரு ஹேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலேயே மெயினாக சில்க் ப்ரோட்டீன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், இது 10 grams. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ் நேச்சர்ஸ் ஜாய். எங்ககிட்ட உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வாங்கி நீங்களே இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண ஷாம்பூ பேஸ்ல இருந்து எடுத்த இப்போ சில்க் புரோட்டீன் ஷாம்பூ ரெடி ஆயிடுச்சு. Just you have to mix and shampoo is ready. So இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷாம்பூ ரெடி ஆயிடும்.
ஸோ ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு லைக் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாம்பு வந்து பண்ணிடலாம். ப்ளஸ் ஐ மீன் இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கு, 12 hours அது தனியாக எடுத்து வைக்கிறது அதெல்லாம் இருக்கு. பட் உங்களுக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hourக்கு மேலே வந்து உங்களுக்கு வேலை இருக்காது. ஆனால் ஒரு 1 kg ஆஃப் ஷாம்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு உங்க கையாலேயே நீங்க வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறதுனால நீங்க இதுல எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ திருப்தியா இருக்கும். இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிற எங்களுடைய பேஜ்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல இருக்கும். நீங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்க கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 8667832012 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது, இதை நீங்க அப்படியே இந்த 1 kg ஆஃப் பேஸ் மட்டும் எனக்கு வேணும் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நீங்க எனக்கு தனியா கொடுத்துருங்க. நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 ஷாம்புவா பண்ணிக்கிறேன், அது 5 ஷாம்புவா பண்ணிக்கிறேன், இல்ல 2 ஷாம்புவா அதை பிரிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் நீங்களுடைய இஷ்டம் தான். ஸோ பேஸாவும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் சில்க் ப்ரோட்டீனா இருக்கட்டும், இல்ல எக் ப்ரோட்டீனா இருக்கட்டும், இல்ல ஆன்டி டாண்ட்ரஃபோட எக்ஸ்ட்ராக்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நீம் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட நீங்க கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ். Thank you so much for watching my program and இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then it's bye from Jennifer. என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க and also subscribe பண்ணுங்க. Bye.